அண்மைச் செய்தி. விதிகளை மீறி கல்குவாரிக்கு அனுமதி வழங்கிய கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். விதிகளை மீறி கல்குவாரிக்கு அனுமதி வழங்கிய கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் உயர் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் மந்த இழப்பீடு வாங்க உயர் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. குவாரி உரிமம் வழங்குவதில் விதிமுறைகளை மீறி அனுமதி வழங்கிய அப்போதைய மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகள் மீது தமிழக அரசு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ரமேஷ் பட்கேஸ் உயர் மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் மற்றும் கப்பிப்பாறை கிராமத்தில் 2018-23 ஆண்டு வரை கல்குவாரி நடத்த அதிகாரிகள் அனுமதி அளித்தனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பொது விதிகளை மீறி கல்குவாரி செயல்படுவதாக பல உயர்ந்த மதுரைகளில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் கல்குவாரியில் அதிக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கத்தை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அப்பொழுது எனது கல்குவாரி குடியிருப்பு பகுதியில் உள்ள 300 மீட்டர் இருப்பதாக தெரிவித்து எனக்கு உரிமத்தை ரத்திச்சனர். எனவே தடை விதிக்க வேண்டும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி மனுதாருக்கு கல்குவாரி உரிம சான்றிதழ் வழங்குவதற்கு முன் அந்த பகுதியில் குடியிருப்பு என்றுள்ளன, என குவாரி தொடர அனுமதிக்க முடியாது. மனுதாரின் கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்த அதிகாரிகள் நடவடிக்கை நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை. அதே நேரம் மனுதார் மீது எந்த தவறு இல்லை, உண்மையை மறைக்கவும் இல்லை. எந்தங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் வாங்கி அவர் கல்குவாரி வழங்கப்பட்ட உரிமை ரத்து செய்யப்பட்டதால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகாரி தவறு செய்தால் மனுதாரருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். எனவே கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அந்த அபராத தொகையை மனுதாரர் வழங்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.